தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒரு கோயில் சிலை காணாமல் போகும், இல்லை உடைக்கப்படும், மர்ம நபர்கள். அதே மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்குது. இது எங்கன்னு பார்த்தோன்னா திண்டுக்கல் கரூர் ரோட்டில் ஸ்ரீ ராமபெருமாள் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே இப்பவும் போல் பக்தர்கள் வந்து அடுத்த நாள் காலையில் பூஜைக்காக கதவு திறந்து கோயிலை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கருடார்வாழுடைய சிலைகளும் விநாயகர் சிலையையும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. தமிழில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சிதைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மர்ம நபர்கள் செய்த காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் ரொம்ப கடும் அதிர்ச்சியிலேருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறோம், இதை விசாரணை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியோடு கூட இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. இப்படி சிலையை சேதப்படுத்தியவர்கள் மனநலம் குன்றியவர்கள் என்று சொல்லி இந்த கேஸ் ஃபைலை இழுத்து மூடுவதற்காக காவல்துறை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பது கூடுதலாக வந்த செய்தி. இப்போ பாருங்கள், இதே போல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம பல நிகழ்ச்சிகள் பார்க்குறோம். சிறுவாச்சூரில் சாமி கோயில் சிலையை உடைத்தார்கள். அதை பற்றி நம்ம சிடிவியில் நம்ம பேசணும். நாம் 2 பேர் தான் பேசணும். அப்போ எப்படி இந்த அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு வந்து அது அறநிலையத்துறை கோயில் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய கோயில், அது வந்து ஒரு சிசிடிவி கேமரா வைக்கலாம், செக்யூரிட்டி டைட்டன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்லி பேசி முடித்த பிறகு அந்த கோயிலில் வந்து இதே போல் அந்த கோயில் சிலைகள் சேதப்படுத்துவதற்காக ஒரு நன்கொடை வாங்குறதுக்காக ஒருத்தர் யூடியூபர் ஒரு கோரிக்கை வைச்சார். உடனே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி நீங்கள் அது மாதிரி பண்ணலாம்? சரி, அப்போ இவங்க பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நம்புறோம் இல்லையா? அடுத்து அதே சிறுவாச்சூரில் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அதே போல் கோயில் சிலைகள் உடைக்கப்பட்டன. இதான் லட்சம். இப்போ நாம் பார்க்குறோம் இல்லையா, இதே செய்தியை போல போன ஆண்டு நினைக்கிறேன் அவினாசியில் இதே போல கோயில் சிலைகள் உடைக்கப்பட்டன. உடைத்த நபர்கள் மனநலம் குன்றியவர்கள். பேப்பரில் இருக்கு, போய் பாருங்க. இதே நம்மளே பேசியிருக்கோம். சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு மின்ட் மண்ணடியில் ஒரு கோயில் சிலை இதே போல சேதப்படுத்தப்பட்டது. மென்டல் தான் போய் உடைச்சாரு. நம்ம விருதாச்சலம் விருதீஸ்வரர் கோவில் கலசத்தையே அவர் வந்து கூட வந்து மனநலம் குன்றியவர் தான். அது கோயில் கோபுரத்துக்கு மேலே போய் மேலே ஏறி போய் பண்றாரு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஒருத்தர் மென்டல்னு வச்சுக்கோங்களேன், சரி தமிழ்லேயே சொல்லுவோம், மனநலம் குன்றியவர் என்று வைத்து கொண்டால், அந்த மனநலம் குன்றியவருக்கு பெரியார் சிலையும் ஒன்று தான், அண்ணா சிலையும் ஒன்று தான், முக்கில் இருக்கிற மேரி மாதா சிலையும் ஒன்று தான், சாமி சிலையும் ஒன்று தான். சரிதானே? அப்போ இதுவரை இந்த மாதிரி பல இன்சிடென்ட் நம்ம பார்த்துருக்கோமே. இந்த மனநலம் குன்றியவர் யாருமே ஏன் பெரியார் சிலையை உடைக்கல, ஏன் அண்ணா சிலையை உடைக்கல, ஏன் மேரி மாதா சிலை பக்கமே திரும்பியே போல, இல்லை தர்காவோ அந்த மசூதியால கூம்பெல்லாம் அதை ஏன் கையை வைக்கல? அவருக்கு எல்லாம் ஒன்று தானே. அப்போ நமக்கு சந்தேகம் வருகிறது, குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக தப்பிக்க வைப்பதற்காக இந்த காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள். நான் சொல்ல சரிதானே? அப்படிதான் நமக்கு சந்தேகம் வருது. அப்போ எல்லாத்தையும் தான் உடைச்சிடணும். சாம்பிள் இது ஒன்று உடைச்சா அது ஒன்று உடைக்கணும். அப்படிதானே பண்ணியிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ், சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம். இப்போ இதே போல் வந்து டெல்லியில் ஏதோ ஒரு சர்ச்சில் வந்து கல் எடுத்து வீசி ஒரு சர்ச்சு கண்ணாடி அந்த கதவு உடஞ்சிருக்கிறாங்க. நாடு முழுக்க கிறிஸ்துவர்களில் பெரிய கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இப்போ தொடர்ந்து திமுக ஆட்சியில் கோயில்கள், நான் இப்போ ஒரு 3-4 எக்ஸாம்பிள் சொன்னேன். தொடர்ந்து திமுக ஆட்சியில் கோயில் சிலைகள் சேதப்படுத்தக்கூடிய தொடர்கதையாக இருக்குது. அப்போ ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரிதானே? ஹிந்து கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொன்று, விசாரணையே கிடையாது. போலீஸ் வந்து உடனே சொல்கிறாங்க இது வந்து மென்டல் தான், ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னா இழுத்து முடியல, நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணலாமே. அப்போ இந்த நாட்டில் கோர்ட்டு தேவையில்லை, சட்டங்கள் தேவையில்லை, ஜட்ஜே இந்த காவல்துறை ஏட்டையாவே முடிவு பண்ணிடலாம். ஏன்னா பாதிக்கப்பட்டது ஹிந்து கோயில். அப்போ ஹிந்து கோயில் பாதிக்கப்பட்டால் அந்த போலீஸ்காரரே முடிவு பண்ணி தீர்ப்பை எழுதிடலாம். ஏன் விசாரணை பண்ணல? இது நமக்கு வரக்கூடிய கேள்வி. சரிதான என்னுடைய கேள்வி? அதனால் இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட 80களில் இதே போல் காஷ்மீரில் பல கோயில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டன. அப்போ நாடு முழுக்க பெரிய ஒரு கேள்வி வந்து எப்படி இந்த மாதிரி கோயில் சிலைகள்லாம் உடைக்கப்பட்டேன்னு கேட்டப்ப இதே போல் சொன்னாங்க, சில மென்டல்லாம் போய் உடைச்சிட்டாங்க. அது ஆரம்ப கட்டம் அப்படி தான் ஆரம்பித்தது. பங்களாதேஷில் இதே போல் செய்தி வந்து பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இதே போல் கோயில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்ட போது மனநலம் குன்றியவர்கள் தான் சிலைகளை உடைத்தார்கள் என்று செய்தி வந்தது. அப்போ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை தப்பிக்க வைக்கும்போது அடுத்து என்ன ஆகுது? அடுத்து நம்மளே பார்த்தோம். அப்போ காஷ்மீரில் என்ன சூழ்நிலை நிலவுகிறதோ, இந்துக்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதோ, பங்களாதேஷில் எப்படி இருக்கிறதோ
அதே போல தமிழகத்தும் ஏன்னா ஈக்குவல் டு அதே தான் நடந்துட்டு இருக்கு. we can draw conclusions. ஆகவே தமிழகத்தில் இந்துக்களுக்கு, இந்து கோயில்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது. இது இதில் இந்த செய்தி நமக்கு எனக்கு சொல்லக்கூடிய, நான் அரைவ் பண்ணக்கூடிய ஒரு கன்க்ளூஷன். இன்னொன்று, திமுக ஆட்சியில் தான் தொடர்ந்து இதே போல இந்து சிலைகள், கோயில் சாமி சிலைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை திமுக ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு கூறுகிறது.